எல்லாவற்றிற்குமே கடவுளாகத்தான் இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் கடவுளை கொண்டு தான் நம்ம விளக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்த காலகட்டத்திலே அறிவியல் பூர்வமாக சிந்திக்க தொடங்கியவர்கள் தான் இந்த கிரேக்க அறிஞர்கள் எல்லாம் தெரியும் நமக்கு. தேல்ஸ் ஒரு விதத்தில் சொன்னார். அவரை இன்னும் சொல்லப்போனாக்க இந்த சூரிய கிரகணம் இந்த மாதிரி விஷயங்களையும் கணித்தார்கள் அந்த பொழுதிலேயே. அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் 500 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவங்க அதை கணித்திருக்கிறார்கள். தொடர்ந்து நெருப்பு எப்படி வந்துச்சு, உலகம் எப்படி தோன்றியது, இந்த கேள்விகளுக்கான பதில்களை கண்டுபிடிக்கின்ற முயற்சிகளில் தத்துவவியலாளர்கள் என்ற அறிவியலாளர்கள் அங்கே ரொம்ப தின் லைன் தான் எடுத்து பிரிச்சுக்குது சயின்டிஸ்டையும் ஃபிலாசபரையும். ஸோ அவங்க பிரபஞ்சம் குறித்த பல கேள்விகளை எழுப்பி வந்திருக்கிறார்கள். அதற்கான நீட்சியாகத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரபஞ்சவியல் சார்ந்த ஆய்வுகள் எல்லாம் இருக்கின்றன என்று நிச்சயமாக சொல்லலாம்.